பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். மோசே கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்ட நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இந்த நாட்கள்ல அந்த வார்த்தையை நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தியானம் பண்ண சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. கர்த்தரை எந்த மனுஷன் பற்றி கொண்டிருக்கிறானோ அவருடைய ஆத்துமா காக்கப்படும். கர்த்தரை எந்த மனுஷன் இறுக பிடிச்சிருக்கிறானோ அந்த குடும்பங்கள் காக்கப்படும். கர்த்தரோடு எந்த மனுஷன் நடக்கிறானோ அவருடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய வம்சத்தை கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறாராம். நம்ம கர்த்தரை தேட 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 நம்முடைய ஆத்துமாவிற்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஜீவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன அழகாக இந்த வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை பாருங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அவருடைய கட்டளைகளை கைப்பற்றி நட, பின்பற்றி நட, அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கீழ்ப்படிஞ்சு நட. அப்படி நீ நடக்கிறதுனாலதான் நீ உயிரோடு இருக்கிற. இந்த 4ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன சம்பவிச்சது, கீழ்ப்படிந்தவர்களுக்கு என்ன சம்பவிச்சது அப்படின்னு தெளிவா எழுதப்பட்டிருக்குது. கீழ்ப்படியாம போறதுன்னா போ, ஆனா அங்க நடக்க போற சம்பவத்தை நீ பார் என்று மோசே ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லி எச்சரித்து சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. அவருடைய கட்டளைகளை கைப்பற்றி பின்பற்றி நடந்தால் நாம் உயிரோடு காக்கப்படுவோம். எந்த தீங்கும் தொடாது. இந்த தேசத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பஞ்சங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இக்கட்டுகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் சரி, எல்லா நெருக்கத்திலும் உங்கள் ஜீவனை காக்குகிறவர், உங்களுக்கு கட்டளை இட்டவர், உங்க ஜீவனை கொடுத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். வேத வசனம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் தயவு செய்து பற்றி கொண்டிருங்க. அவர்தான் நமக்கு எல்லாம். அவர்தான் நமக்கு எல்லாத்தையும் செய்கிறவர். அவர்தான் சகலத்தையும் கொடுக்கிறவர். அவர்தான் சகலத்தையும் தாங்குகிறவர். தயவு செய்து அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. அவரை பிடிக்காம இங்க நம்ம எதை பிடிச்சாலும் நம்ம தப்பி கரை சேரவே முடியாது. அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. நம்ம தப்பலாம், கரை சேரலாம், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கலாம். தயவு செய்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அவரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you.